வரவேற்கிறோம். ஹalleluya, praise the Lord. உம்முடைய பிரசன்னத்தை நாங்க வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியிலே ஹalleluya கடந்து வரட்டுமே. ஹalleluya, உம்முடைய மகிமை எங்க மத்தியிலே கடந்து வரட்டுமே. ஹalleluya. பெரிய காரியங்களை செய்கிறவட வல்லமை, மகத்துவங்களை செய்கிறவட வல்லமை எங்க மத்தியிலே கடந்து வரட்டும். பிரசனம் காரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் காரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், இன்ப பிரசனம், இன்னல் போக்கும் பிரசனம், நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவ பிரசனம், இன்ப பிரசனம், இன்னல் போக்கும் பிரசனம், நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவ பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம், ஹalleluya, பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் போதப்பா, ஆரோக்கியம் சுகமருக்கு பலனிருக்கு தேவ பிரசனம், வல்ல பிரசனம், வழி காற்றும் பிரசனம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசனம், வல்ல பிரசனம், வழி காற்றும் பிரசனம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், பரிசுத்தாவியே தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், ஜீவ பிரசனம், தாகம் தீர்க்கும் பிரசனம், ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தேவ பிரசனம், ஜீவ பிரசனம், தாகம் தீர்க்கும் பிரசனம், ஒவ்வொருடைய தாகம் தீர்க்கப்படட்டும், பொங்கி வரும் தேவ பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், ஹalleluya, பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், இன்ப பிரசனம், வழி காற்றும் பிரசனம், எங்கள் என்றும் என்றும் மாறா தேவ பிரசனம், இன்ப பிரசனம், வீணல் போக்கும் பிரசனம், நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவ பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம், தகப்பனே தேவ பிரசனம், ஹalleluya, பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், வல்ல பிரசனம், வழி காட்டும் பிரசனம், வாழ்க்கையே ஒளி வீசும் தேவ பிரசனம், வல்ல பிரசனம், வழி காட்டும் பிரசனம், வாழ்க்கை என்று ஒளி வீசும் தேவ பிரசனம், ஓ பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் தாரும் பிரசனம் தேவ பிரசனம். இனிய மாலை வேளையிலே இந்த பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீவ தண்ணீரா உங்களுடைய நல்ல பிரசனத்திலே நாங்க மூழ்கே
ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் உங்களுடைய மகிமையினால் பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்க. வருகிற ஒவ்வொருவரையும் உங்களோட பிரசனம் சந்திக்கட்ட ஐயா. ஹல்லேலூயா. உங்க பிரசனம் எங்க மத்தியில இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜனத்துக்கு தேவையான சகல நன்மைகளும் கடந்து வரும். ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானுடைய ஆளுகை காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். அல்ல ஜீவ நதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே என்ற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் இனி மறைந்து போகட்டுமே, மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் எங்கள் மறைந்து போகட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுவோம். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்பெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்பெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதிகள் எல்லாம் இனி பலனாக மாறட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் இனி பலனாக மாறட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் எங்கள் கனிகள் கொடுக்கட்டுமே, கனிகொட மரங்கள் எல்லாம் எங்கள் கனிகள் கொடுக்கட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ நதி நமக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த ஆவியின் செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நம்முடைய ஜீவியம் கனி கொடுக்கிற ஜீவியாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பாய்கிற இடமெல்லாம் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உண்டு, அங்கு செழிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அங்கு ஆசீர்வாதம் உண்டு, அங்கு நன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா. என்ன சத்தம் காணோம்?
தலையை ஆட்டக்கூடாது. தலையை ஆட்டுற ஒரே ஒரு காரியம் பார்த்துருக்கீங்களா? ஓணம் பார்த்துருக்கீங்களா? ஓனா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்க தலையாட்டினா அதுவும் தலையாட்டும். ஓனா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த வேலி மரம் எல்லாம் தலையாட்டுக்கும் பார்த்துருக்கீங்களா? தோதுரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ நதி உங்களுக்குள்ளே பாயும். அல்லேலூயா. தேவன் நமக்கு நல்ல ஜீவனுள்ள கரங்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உசுருள்ள நாவுகளை கொடுத்திருக்கிறாரு, நமக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தலையாற்ற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கோஷமிடுகிற விசுவாசிகளா இருக்கணும். அல்லேலூயா. நான் நீ தலையாட்ட மாட்டேன், நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓடும். அல்லேலூயா. தோத்திரம். ஆனா சிலர் ஓனான பார்க்காமலே இப்படி தலையாற்றுறீங்களே. தோத்திரம். ஓனான பார்த்தவங்க ஆட்டினாங்கன்னா பரவாயில்ல, ஓனான பார்க்காமலே தலை இப்படி ஆற்றுறீங்களே. அல்லேலூயா. தோத்திரம். ஏன் இந்த ஓனானை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இந்த ஓனானை வச்சே விளையாடுவோம். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் விளையாடுறீங்க? எனக்கு தெரிய சேர்ந்து நம்மளெல்லாம் இந்த மூக்குப்பிடி அதுக்குள்ள போட்டு அது டான்ஸ் ஆடுறதை பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் அது வரும். இந்த ஓனானை வச்சு விளையாடினவங்களாம் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. தோத்திரம். ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலாம் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை. அதுல எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்ல 1.5 கிலோ கறியை வாங்கி வறுத்து பொரிச்சு சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. நல்ல சாப்பிட்டு ஏப்ப விட்டோமா இல்லையா? எவ்வளவு நல்ல கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு இல்ல? அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தானே. எத்தனையோ பேருக்கு சந்தோஷமா சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்கும். ஆனா தேவன் நமக்கு எத்தனையோ கிருபைகளை கொடுத்து கால ஆராதனை, மால ஆராதனை, அடேங்க அப்பா எவ்வளவு சத்தியங்கள், அல்லது எவ்வளவு ஒரு அபிஷேகம். அதுல அப்ப நம்ம ஓயாம நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தேவன் இன்னும் நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. போஷிப்பவர் நீரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாதுகாப்பவர் நீரே, பரிகாரி நீரே என்ற பாடலை நம்மள சேர்ந்து பாடுவோம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, இரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, இரட்சகரும் நீரே. சொந்து போனாயோ கவலைப்படாதே, சொந்து போனாயோ கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். இயேசு உன்னை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம். அல்லேலூயா பாடுவோம், தேவனை
ஒரு நிமிடம் உன் பிரச்சனையை மாத்திரு. எண்ணிப்பார் ஒரு நிமிடம். அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம், கரங்களை தட்டி அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, இரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, சொல்லுவோம். பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, இரட்சகரும் நீரே. ஹalleluya ஹalleluya. இந்த பாடலை பாடும்போதே எத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு? சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஹalleluya, நல்ல கதையா இருக்கு. எல்லாத்துக்கும் ஹalleluya சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு? ஆமையா, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எல் ஷடாய். ஹalleluya, எல் ஷடாய். உலகம் வனாந்தரம் தான். ஹalleluya, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் வனாந்தரம் தான். ஆனா பரலோக மகிழ்ச்சியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் அல்லேலூயா காணோம். பரலோக மகிழ்ச்சியை கொடுக்கல. வனாந்தரமான இந்த உலகத்துல தேவன் நமக்கு பரலோக மகிழ்ச்சியை கொடுக்கிறார்யா. என்னை போஷிப்பவர் அவரே, என்னை ஆதரிக்கிறவர் அவரே, என்னை சுமப்பவர் அவரே, என் பரிகாரி அவரே, என் இரட்சகர் அவரே. ஹalleluya. இந்த உலகத்தை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். கடல் மேல என் ஆண்டவர் நடந்தார்யா, என் பிரச்சனை ஏமாத்திரும். ஹalleluya. கடல் மேல என் ஆண்டவர் நடந்தது. இது வரைக்கும் எவனுமே நடக்கல, எந்த பயலும் நடக்கல. ஹalleluya. என்னென்னமோ கண்டுபிடிச்சான், என்னென்னமோ சாதிச்சான். கடல் மேல நடக்க சொல்லுங்க. ஹalleluya. எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்திரவாதி ட்ரை பண்ணான். ஒரு மந்திரவாதி, இயேசுவால மட்டும்தானே தண்ணி மேல நிக்க முடியும், நானும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெகு ஹalleluya ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் நிற்பதுக்கு ட்ரை பண்ணான். அவனால ஒரு செகண்டுக்கு மேல நிக்க முடியல. ஹalleluya, தோற்று போனான். அதுலதான் அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஹalleluya, ஒப்பற்ற தெய்வம். ஹalleluya, ஒப்பற்ற தெய்வம், அவருக்கு ஈடு என வேற யாருமே கிடையாதுன்னு சொன்னான். ஹalleluya, தன்னுடைய மந்திர தந்தங்களாலே ஜாலங்களாலே தோற்றம் அவர் என்ன அற்புதம் செஞ்சார், நான் செய்யறேன் பாருன்னு சாதிக்கும்படியா எழும்பினான். ஆனால் தோல்வியை தான் கண்டான். நான் பொய்ய சொல்லல. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அவனுடைய கேசட்டை கேம்பஸ் இந்தியா குரூசைட்ல அவனுடைய கேசட்டை வெளியிட்டார்கள். இந்த கேசட் என்கிட்ட இருக்கானே தெரியல. அவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதி. அல்ல கர்த்தர் அவனை சந்தித்தார். ஹalleluya, தெய்வத்திற்கு ஈடு என வேற எந்த சக்தியும் இல்லை என்பதை அவன் அறிந்து ஒற்றுக்கொண்டு அல்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹalleluya, கடல் மேலே நடந்த என் தெய்வம் என் பிரச்சனை ஏமாத்திரம். ஹalleluya, எவ்வளவு கண்ணீரை விடுறோம் நம்ம பிரச்சனைக்கு, தோண்டு பிரச்சனைக்கு. ஹalleluya, ஆனா ஆண்டவர் கடல் மீது நடந்தார். ஹalleluya, எதுக்கு இதெல்லாம்? ஹalleluya, நம்ம ஆண்டவர் கடல் மீதே நடந்திருக்கும் போது நம்மளோட பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. எப்ப பாரு மூஞ்ச பார்த்தா சொர்ன்னு வச்சுக்கிறது. தோத்திரம், ஒரு மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. தோத்திரம், பெரிய பாரத்தை மேல சுமந்துச்சிருக்காங்களா? ஐயா தோத்திர அம்மா, நம்முடைய ஆண்டவர் கடல் மேலே நடந்துட்டாரியா. ஹalleluya, அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. காற்ற கடல அப்படின்னா நின்னுது. ஐயோ தோத்திரம், நம்ம நாயை பார்த்து விரட்டினா கூட ஓட மாட்டேங்குது. அப்படின்னா கூட அது நம்ம ஓடுறோம். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை கடல் காற்று சீருது அப்படிங்கிறாரு, அப்படியே நிக்குது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். நம்ம சோர்ந்து போலாமா? ஹalleluya, ஹalleluya, நம்ம கண்ணீர் வடிக்கலாமா? தேவ பிள்ளைங்க எழும்பி கர்த்தருக்காக நிற்போம். ஹalleluya, அந்த ரெண்டு சரணத்தை வந்து இயேசு பெரியவர், எல் ஷடா நீர் வல்லவர். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடுவோம். இயேசு நீர் பெரியவர், எல் ஷடா நீர் வல்லவர். இயேசு நீர் பெரியவர், எல் ஷடா நீர் வல்லவர். உலக வளாந்திரு பரலோக மகிழ்ச்சியே, உலக வளாந்திரு பரலோக மகிழ்ச்சியே. ஹalleluya பாடுவோம், தேவனை துதிப்போம்,
Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah. பாக்கியம் பெற்ற தேவ ஜனங்கள் நாம். Hallelujah. துயரத்தில் கூப்பிட்டேன் அழுகுரல் கேட்டீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவராக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் பெரியவராக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவராக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவராக்கினீரே உமது காருண்யத்தால். ஒரு காரியம் என்னை பெரியவனாக்கும். குனிந்து தூக்கினீரே எரிய செய்தி இரவை பகலாக்கீர். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நரம்பு கேடகு விடுவிக்கும் தெய்வம்
உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் உயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா உயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினீர் பெரியவராக்கிறீர் உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர் பெரியவராக்கிறீர் உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே பெரியவராக்கிறீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. அல்லேலூயா. இந்த சமுதாயத்துல நம்மளை குப்பைகளாக உதவாக்கரைகளாக தேராதவர்களாக இல்லை நம்மளை எண்ணி தள்ளினாங்க. ஆனா தேவனுடைய காருண்யம் நம்மளை கண்டு இன்னைக்கு நம்மளை பெரியவனாக்கியிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியதான அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. இவர்களா வாழ்வாங்களா பிழைப்பாங்களா அப்படின்னு நம்மளை குறித்து கேள்வியோடு கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய தலை நிமிர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய காருண்யம் தான் இன்னைக்கு நம்மளை உயர்த்திருக்கிறீர். இதோட நிறுத்த மாட்டாரு, இன்னும் நம்மளை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம நன்றியுள்ளவர்களா இருந்து அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கும்போது இதை காட்டிலும் இன்னும் நம்மளை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் நம்மளை உயர்த்தினார் அப்படின்னா ஹல்லேலூயா அவருடைய வல்லமைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. God will not stop. Hallelujah. He will proceed. Hallelujah. உன்னை உயர்த்தி கொண்டே போவார். நாம் அதற்கு தகுதியாய் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. சின்ன காரியத்துல நீ ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக துதிக்கும் போது இன்னும் உன்னை பெரிய காரியங்களில் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றியை தான் அவர் எதிர்பார்க்கிறார். உன் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட அவரை துதிக்கிறதோ அவ்வளவு கவலை. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவருக்கு நீ நன்றி செலுத்த செலுத்த நீ முன்னேறி செல்லிக்கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய அன்பையும் நன்றியும் மறந்தோம்னா ஹல்லேலூயா அவர் அப்படியே விட்டுடுவாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு அன்பு தேவ பிள்ளையே நீ அவருக்கு நன்றி செலுத்து. இந்த கரங்களை உயர்த்தி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒன்றுமேக்கு உதவாது கிடந்த என்னை ஹல்லேலூயா என்னை தூக்கி நிறுத்தினீர, என்னை உயர்த்தினீரே, என்னை பெரியவன் ஆக்கியிருக்கிறீர. ஹல்லேலூயா. இந்த மட்டுமாய் என்னை உயர்த்தின உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. உங்க அன்புக்காக நன்றி சொல்லுங்க. நல்ல வாயார அவரை துதிங்க. வாயார துதிங்க தேவ பிள்ளையை. எவ்வளவு ஆச்சரியமா உங்களை நடத்தியிருக்கிறார், எவ்வளவு அற்புதமாய் உங்களை நடத்தியிருக்கிறார். 4 பேர் உங்களை பார்த்து ஆதங்கப்படுற அளவுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு. அதில் ஆச்சரியப்படத்தக்க விதமா வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல தேவ பிள்ளையே. சத்தமிட்டு அவருக்கு நன்றியை செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. உன்னை பிழைக்க வச்சிருக்கிறாரு, உன்னை வாழ வச்சிருக்கிறாரு, உன்னை தலை நிமிர வச்சிருக்கிறாரு. அந்த அன்புக்கு நீ நன்றி சொல்லு தேவ பிள்ளையே. அந்த அன்புக்கு நீ நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. அப்பா அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை பெரியவன் ஆக்கினது உம்முடைய காருண்யமே. ஹல்லேலூயா. உம்முடைய தயவே,
உங்க தயவு இல்லைன்னு ஆண்டவரே, ஹalleluya, நான் முன்னேறி இருக்க முடியாதப்பா சொல்லுங்க தேவ ஜனமே. நன்றி சொல்லுங்க அவருக்கு, ஹalleluya. அவருக்கு துதிகளை செலுத்துங்க, ஹalleluya. என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, ஆழத்திலிருந்து சொல்லி பாடுங்க, என் அன்பே, ஹalleluya. என் அன்பே, தகப்பனே, என் அன்பே, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும், உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உலகத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுங்க. என் அன்பே, பாவிய போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவிய போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே, 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 என் அன்பே. மகனாய் வந்து மடியில் தவிழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், புத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் தவிழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், புத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, இயேசுவே, என் அன்பே, இயேசுவே, என் அன்பே, இயேசுவே, என் அன்பே, என் அன்பே. பாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை எண்ணுகிறேன். பாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துரோகியாயிருந்த என்னை நேசித்த அன்பை எண்ணுகிறேன். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, அவரை பார்த்து சொல்லுவோம், என் அன்பே, இயேசுவே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன், அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். சொல்லுவோமா? நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன், அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். என் அன்பே, 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 என் அன்பே. அப்படி நம்ம வலது கரத்தை உயர்த்தி, நீர் வெறுத்திடும் காரியம், நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இயேசுப்பா, என் அன்பே, நீங்க வெறுத்துகிற காரியம், நீங்க விரும்பாத காரியம் என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம்ப்பா. சொல்ல முடியுமா தேவச்சனமே? சொல்ல முடியுமா உன்னால? ஹல்லேலூயா. அப்படி சமூகத்துல நீ உண்மையா சொன்னா உனக்கு உதவி செய்வார். நான் அறைக்குள்ள வந்து உம்மோடு கூட ரகசியம் பேசுவேன்.
நான் உண்மை மட்டும் நேசிக்க, உன்னோடு கூட மட்டும் உறவாட விரும்புகிற ஆண்டவரே, உங்களை கரங்களை உயர்த்தி இந்த பல்லவியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா கண்ணீரோடு விட அப்பா, நீர் வெறுக்கிற எல்லா காரியமும் என் வாழ்க்கையை விட்டு விலக உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வந்துருவையா வெளியே, நீர் விரும்பாத காரியம் எதுவுமே எனக்குள்ள வச்சுக்க மாட்டப்பா. உண்மை மட்டும் நான் நேசிப்பேனே. தேவ பிள்ளையே, நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு சரணத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. நீர் வெறுத்திடும் எல்லா காரியமிட்டு முற்றும் விலகிடுவே. அறைக்குள் வந்து அருகில் ரகசிய பேசிடுவே. நீர் வெறுத்திடும் எல்லா காரியமிட்டு முற்றும் விலகிடுவே. அறைக்குள் வந்து ரகசிய பேசிடுவேன். என் அன்பே, 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 என் அன்பே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே, 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 என் அன்பே. Hallelujah. Thank you for your presence, O Lord. Your பிரசன்னத்திற்காக நன்றி. Hallelujah. 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 Oh, மகிமை. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. The presence of the Lord is in our midst. Hallelujah. உன்னை சுகப்படுத்துகிற, உன்னை விடுவிக்கிறார், உன்னை நேசிக்கிற, உன்னை உயர்த்துகிற, உன்னை கனப்படுத்துகிற அந்த பிரசன்னம் இங்கு இருக்கிறது. ஹalleluya. உன்னை பலப்படுத்துகிற, உன்னை அபிஷேகிக்கிற ஒரு பிரசன்னம் இங்கு இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. சபரகரதரபல. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவரை துதி. எஸ் எஸ், விடுதலை விடுதலை. Thank you Lord. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. நம்முடைய ஆராதனையில் அவர்களும் பங்கு கொண்டிருக்கிறாங்க. இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
நிறைவான அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. நிறைவான அவருடைய பிரசன்னம் நம்மத்தில். ஹalleluya ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, மகிமையான பிரசன்னத்திற்காக. Oh glory. ஒவ்வொருவரையும் நன்மை செய்யுங்கப்பா. ஒருவராது விரும்பியாய் போகாதது பலத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த தாசன் மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவருடைய ஆளுகை மட்டும் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.